நாட்டம படமா சூரியவம்சம் படம். சூரியவம்சம் படத்துல வர பாட்டுல வர மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா டக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எங்க வராங்க, ஒரே அடியா முதல் ஸ்டெப் தாண்டிடுவாங்கல்ல, அது மாதிரி நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும். சுறுசுறுப்பா முன்னேறணும்னு சொல்லும் போதே சோர்ந்து போய் கிடக்குது இங்க ஒரு ஆளு. என்ன கை தொங்கி போய் கிடக்குது? கிளவி டிக்கெட் வாங்கிருச்சோ? கிளவி அத்தை அத்தை என்ன இங்கிட்டு காலாடுது? அசந்து தூக்கிட்டு அவளை நம்ப முடியாது, நம்ம வீட்டுக்காரையை நம்ப முடியாது, தூக்கி கொண்டு போய் புதைச்சாலும் புதைச்சு போடுவான்னு காலை ஆட்டிக்கிட்டே தூங்குதோ? விவரமான ஆளா இருக்குங்க என் கிளவி, காலை ஆட்டிக்கிட்டே தூங்குதீங்களா? என்ன தெரிந்தாலும் பெரிய மனசி, நம்ம புருஷனை பார்த்த தாய், பெத்த தாய், எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே தானே இருக்கான். இன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போமே, காலை தொட்டு அத்தை மாமியா அப்படி சொல்லி பாசமா பேசிட்டு போவோமே, கிழவியோட ராசி எப்படித்தான் பொத்துக்கிட்டு கொட்டுதுன்னு பார்ப்போம். ஆசீர்வாதம் வாங்கிடுவோமா, காலை தொட்டுருவோமா? ஐயோ என்னை ஒண்ணும் பண்ணிடாதடி, அடி அடி அடியா அடி, என்ன போல பண்றா அடி, ஒருத்தையும் காணாமே பக்கத்து வீட்டுக்காரே, அடி மாலா அடி குப்பம்மா, இங்க வாடியோ, நீ கட்டி போடுறாடி வாங்கடியா. அத்தி அத்தி குண்டு கட்டையா கட்டி எங்கிட்ட குளத்துல போய் போட்டு போடலான்னு பாக்குறியாடி தூக்கி? ஏன் பெத்த மைனே, ஏன் ராசா சுருளி ராசா, இவள பாருடா, திட்டுனா பேசுனா வச்சா இப்ப கட்டி கொண்டுட்டு போய் ஆத்துக்கத்துல போட்டலாம்னு பாக்குறா அவளடா. அத்தை கும்பரத்தை அத்தை, என்ன தை ஏன் இப்படி பயந்து வர்றிய? வாங்க கிட்டக்க வாங்க அத்தை, வாங்க அத்தை, உங்க காலை, உங்க பொண்ணான காலை அப்படி தூக்கி காட்டுங்க, வாங்க. வரமாட்டேன். ஏம்படி காலையில கொலுசு இழுசு ஒண்ணுமில்ல, ஏம்படி என் காலை வாரி விட்டுருவேன்னு எனக்கு தெரியும்படி, நீ காலை வாரி விடுறவதானே? நான் என்னடி பண்ணனே? இப்படி இப்படி உம்படி கஞ்சியை குடிச்சுக்கிட்டு வீட்டுல கிடக்கிறது உனக்கு பொறுக்கல, ஏம்படி காலை பிடிச்சி என்னடி பண்ண போற? உன்னை பார்த்தா எனக்கு பயமா வருதுடி. அடியே உன்னை நான் ஒண்ணுமே சொல்லலடி, யாருக்கிட்டையும் போய் பொறநீர்னு எதுவும் பேசல. ஊர்க்காரி எவ்வளவு சொல்லி கொடுத்து எதையாவது பண்ணுறாளுங்க, அதை நம்பிக்கிட்டு நீ என்ன எதுவும் பண்ணி போறாதடி, வேணாமடி. ஐயோ கூறுகட்ட மாமியாரே, எதுக்கு பயப்படுறியா? என்னமா அரண்டுகிட்ட ஆளுகிட்ட ஓடுறாங்க, அங்கிட்டு விழுந்து கவுந்தர பாரு, இடுப்பு ஒடிய போதுவாரு, இங்கிட்டு வானா வரணும். எதுக்கு எதுக்கு பயப்படுறானா? நீ மாமியாரே மாமியாரே நொத்தேன்னு சொல்லும் போதே எனக்கு ஈரக்குலையில நடக்குது படி, பயமா வருது படி. என்னைக்கு நீ மாமியாரேன்னு சொல்லி இருக்க? என் வீட்டு கிளவியோ அப்படித்தானடி சொல்லுவ. நீ கட்டிட்டு வந்த நாளையில இருந்து இன்னைக்கு புதுசா அத்தனை பேசினா பயம் வராது அப்புறம் மனசுக்கு. ஐயோ அத்தை, இன்னைக்கு என்னோட தொழில வேலையில ஒரு பல்கான லட்சக்கணக்கில் அமௌண்ட் பார்க்க போறேன். அதனால எங்க வீட்டு பெரிய மனசு எனக்கு அத்தை ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவோம்னு சொல்லி பார்த்தா ரொம்ப தான் அலப்பறையை கூட்டிக்கிட்டு இருக்கிய. வாங்க. ஆசீர்வாதம்மா, இது என்னோட நம்ம வீட்டுல புது கதையா இருக்கு. நெசந்தானா நம்பலாமா உனையே? ஐயோ உன் மண்டை மேல சத்தியமா கிளவி, நெசந்த ஆசீர்வாதம் மட்டும்தான், வேற இதுல எதுவும் உள்நோக்க கிள்நோக்கெல்லாம் எதுவும் இல்ல, உள்குத்துலாம் இல்ல. காலை காமிக்காவி, சீக்கிரம் ஆசீர்வாதம் வாங்கி நான் கிளம்புற வேலைக்கு லேட் ஆயிட்டே இருக்கா இல்லையா? இவரை நம்பலாமான்னு தெரியலையே புள்ள, சிரிக்கல. எனக்கு கொஞ்சம் தள்ளி சோத்தை பிடிச்சிக்கிட்டே காலை நீட்டுவான். ஆமா நம்மள மூஞ்சாக்கதையா இருக்கணும்ல விட்ட. இந்த முடி எனக்கு தள்ளி ரெண்டுக்கிறேன் பிடிச்சிக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு போ. கிளவி இதெல்லாம் ஓவர் பில்டப்பா இருக்குது. என்ன ஒத்த கால நீட்டேன், ரெட்ட கால காமிச்சாதானே காலை தொட்டு கும்பிட முடியும், ஆசீர்வாதம் வாங்க முடியும். அப்புறம் அரைகுறை ஆசீர்வாதம் இது, அரைகுறையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அரைகுறை வேலையெல்லாம் என்னால் பண்ண முடியாது. ரெண்டு காலையும் காமி. இவ ஒரு முடிவில் தான் இன்னைக்கு வந்திருக்கிறா, என்ன முடிவுன்னு தானே தெரியல. பேசாம போயிட்டு நின்றுவான். ஆமா இது இல்லாட்டி காலையில வாரி விட்டு இழுத்து போடுவா பரபரன்னு. இந்தாண்டா ஆசீர்வாதம், சீக்கிரம் வந்து வாங்கு. என் மாமியாரே எனக்கு துணை. சரி கிளவி வரட்டா, போயிட்டு வரட்டா? கிளவி வயசுதான் ஆகுது, கொஞ்சமா தானும் அது இருக்கா. ஒரு காலை தொட்டு கும்பிட்றாலே நல்லாரு எல்லாருமே எதுவும் 4 வார்த்தை நல்லதா சொல்லிடக்கூடாது, எல்லாம் சொல்லி கொடுக்கணும். சொல்லு கிளவின்னு. என்ன சொல்லனா, உன்னை பார்த்தாவே வித்தியாசமா டிஃபரண்டா இருக்கடி, டிஃபரண்டா. அதனால தாண்டி வாயில வார்த்தை வருது இல்ல. மகராசி ஆயிரு, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். போ. எலெக்ஷன் எல்லாம் ஒரேதான் பார்த்துக்கிட்டே இருந்தியோ? தெரியுது. கிளவி புள்ளையில பத்திரமா பாத்துக்கறேன், புள்ளையில ஒழுங்கா பாத்துக்கறேன், நான் வர லேட் ஆயிட்டா ஆகும். என்னத்தா இது ஒரே ஆச்சரியமா இருக்குது. என் வீட்டு காவிதானா இவ? என் மயனை கட்டின மருமக தானா இவ? வித்தியாசமா நடந்துக்கிறாளே,
புத்தி வந்துருச்சா? திருந்திட்டாளா? கல்யாணம் அன்னைக்குன்னு என்னோட காலில் விழுந்தவ, என் காலை குனிஞ்சு பார்த்தவ, இன்னைக்குதான் என்னவா தான் இருக்கான். ஆண்டவா கடவுளே, என் வீட்டுக்காரி மனசை மாத்திட்டியா? நல்லது நடந்தா சரிதான். என் மகன் என் மருமகளும் நல்லபடியா இருந்தா அதுவே போதும். அதை விட வேற என்ன எனக்கு வேணும்? என் மருமகன் நல்ல மனசுக்காரிதான். அதெல்லாம் நீங்க பாக்குறவங்க யாரும் மாமியாவை மதிக்காதவன்னு நினைக்கப்படாது. நல்ல மனசுக்காரி, வெளியில காமிச்சுக்க மாட்டான். அம்பிடுத்தே நல்லா இருப்பா, அவன் மனசுக்கு நல்லா இருப்பா. ஆனா வாய்க்கு மட்டும் குறைச்ச இல்லையே, உங்களுக்கு தெரியாதா? இத்தனை வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு தெரியாது? வாய் இருந்தா எங்க ஆத்தா வாழ சொன்னா, இல்லாட்டி வந்துட சொன்னா, அந்த கணக்காக வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கா இவ. அது என்ன முடி நீங்க பண்றது? சேலை வியாபாரம் சொன்னீங்க, ஒண்ணு மூட்டை கிட்ட முடிச்சு உனத்தையும் காணா. ஐயோ ஏக்கா, என்னக்கா மூட்டை முடிச்சு தலையில தூக்கிட்டு வியாபாரம் பண்ண போறாங்க? அதெல்லாம் முன்னாடியே வண்டியில அனுப்பியாச்சு. ஏண்டி சேலை விற்கணும் வான்னு கூப்பிட்டியே, சரிதான். வண்டி முன்னாடி போயிருச்சுன்னா என்ன அப்புறம் எப்படித்தான் வியாபாரம் பார்க்கறது? ஒரே இடத்துல போட்டு வியாபாரம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கல, மரத்துல தடியில. இல்ல எதுவும் மண்டை எண்ணம் பிடிச்சி போய் எக்ஸுபோன்னு போடுறாங்களே, அது மாதிரி ஒரே அடியா போட்டு விற்கலான்னு பாக்குறீங்களா? ஏக்கோ எந்த காலத்துல இருக்க நீ? 2026 கரெக்ட் தானே? கரெக்ட். ஏக்கா இப்போ எந்த ட்ரெண்டிங்ல இருக்க நீ? போய் கடையில போய் துணிமணி எடுக்கலாம், பழைய காலம். இப்பெல்லாம் வீட்டுக்கே வந்து கொடுக்குறதா புது காலம். ஃபுட் டெலிவரி பார்த்துருக்கியா? சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்களே, அது மாதிரி இது சவரி டெலிவரிக்கா? ஆடி துணிமணிலாம் வீட்டுல கொடுக்குற காலமாவா இருக்குது? நம்மளுக்கு என்னத்தா தெரியும்? ஆடி ஆப்பர்னு சொல்லி போடுறதுல போய் 4 ஜட்டு சட்டை எடுத்துட்டு வந்தோமா, சேலை எடுத்துட்டு வந்தோமா, கட்டணமா உடுத்தணுமான்றது நம்மளுக்கு தெரியுமா? நீங்க நாளுக்கு ஒன்று போடுற உங்களுக்கு தான் தெரியும். அப்படி வாயில போட்டேன்னு வை. ஏக்கோ எல்லாத்துக்கும் ஆச்சரியப்படக்கூடாது சொல்லியிருக்கா இல்லையா? விட்டு ஆறு வாயப்படுத்துற. வாங்க சம. இல்ல மடி யதார்த்தமா வந்துருச்சு முடியா. இந்த ஊர் கிளவியலோட கூட்டு சேராத பேசாதேன்னா கேட்குறியா? நீனு இப்போ எங்களோட கட் பண்ணி விட்டு கிளவியலோடவே போய் சேர்ந்துக்கிட்டு தெரியுற. என்ன மடி நீங்க பண்ற வேலைய? கடைக்கு வந்தாலா துணியை பிரிச்சு போட்டோமா, காமிச்சோமா, வித்தமா, காசை வாங்கினோமா, கல்லாப்படியில போட்டோமான்னு இல்லாம வீட்டுக்கு விட தூக்கிட்டு தெரியணுங்கிறீங்களே, இதெல்லாம் என்னடி வேலை? ஒத்து வருமா? எக்கோ அந்த காலத்துல விவசாயம் வயல் வரப்பு வேலை அப்படின்னு கிடந்தவங்க எங்கேயாவது புறப்பட்டு போறதே பெரிய இதா இருக்குதான். அதனால நல்ல சேலை சட்டை உடுத்தி நல்லா சிக்கு கிளம்பி போவாங்க. ஆனா இப்ப அப்படியா? டெய்லி ஒரு தேவை, டெய்லி ஒரு பயணம், டெய்லி எங்கேயாவது புறப்பட்டு போற மாதிரி அமைஞ்சு போயிருது. அவங்களுக்கே சி என்னடா இது குழப்பு, டெய்லி எங்கேயாவது கிளம்பி பசேரி போற மாதிரி இருக்கேன்னு. அதுவும் கல்யாண கடவுளத்தில் 1008 வேலை இருக்கும்க்கா கல்யாண வீட்டுல. அதுல 1008 வேலையில் ஒரு வேலை குறைஞ்சா ஈஸி தானே? ஆமா, 10-20 பேரை கூட்டிட்டு போகணும், அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், வண்டியை பிடிக்கணும், வாசியை பிடிக்கணும், திரும்ப கொண்டாந்து வீட்டுல விடணும். செலவு ஜாஸ்திக்கா. இது ஈஸியா அவங்களுக்கு முன்னாடி கூப்பிட்டோமா, அவங்களுக்கு இவங்களுக்கு சிலை எடுத்தாங்களா, உட்காந்த இடத்துல உங்களுக்கு சிலை ஆகி போயிருது, வேலையாகி போயிருதுல. மக்களுக்கு எது பிடிக்குதோ அதானே நம்மளுக்கு நல்லது. வியாபாரம் ஒன்னா சரித்தேன். நீ அதுக்கு ஏன் என்ன இதுன்னு அலசி ஆரம்பிச்சுக்கலாம் இருக்காத. மாபசமே ஏண்டி அதுவும் சரிதான். கல்யாண வேலையில 1008 வேலையில ஒரு வேலை குறைஞ்சா ஈஸிதான், நல்லதுதான். இருந்தாலும் முகூர்த்த படம் எடுக்க போகும்போது 4 பேரோட சேர்ந்து போறதுல எப்படி இருக்கு தெரியுமா? அது ஒரு பெரிய விசேஷமா இருக்கும். தாலி பண்ண போறது, படம் எடுக்க போறது, அப்படி இப்படின்னு. இப்பதான் எல்லாத்தையும் சுருக்கி கொண்டு வந்து புட்டியலே. அதில் செஞ்சுடுறது முறுக்கு சுருங்களா. இப்ப ஆர்டர் கொடுத்து புரிய. அப்பெல்லாம் பார்த்தா 10 நாள் ஊர் சனமே உட்காந்து வச்சுடுவாங்க. இப்ப அதுவும் இல்லை. இப்ப சேலை சட்டை எடுக்கிறது, முகூர்த்த சேலை எடுக்கிறதும் இப்படி குறைச்சு புட்டிட்டா என்னதே அடுத்த கல்யாணம் பாங்க. என்னதே நான் டெண்டிங்குன்னு. ஹாய் நெட்டு அக்கா என்ன சொல்லுது? வாடி வா, இதே வர நேரமா? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதா? கொஞ்சமாவது பிசினஸ் மைண்ட் இருக்குதா? இங்கே வரு, உன் பிசினஸை கெடுத்து விட ஊர் ஜனம் யாரும் தேவையில்லை. உன் கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த அக்காவே போத முடியும். ஏன் என்ன அக்காவுக்கு? கல்யாணம்னா 1000 காலத்து பயிரா, அதெல்லாம் நினைவு அனுபவம் மலரும் நினைவுகள் அப்படிலாம் இருக்கணுமா? ஓடி ஆடி வேலை பார்க்கணுமா? நீங்க என்ன எல்லாத்தையும் சுருக்கி வீட்டை போய் முகூர்த்த செல்லாம் கொடுக்குறிய அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கடி. உனக்கு பிசினஸ்க்கு தடையா இருக்குடி. ஏக்கோ நீ சொல்றது சரிதான். என்ன பண்றது? இப்ப மேரேஜ் கான்ட்ராக்ட்னு சொல்லி இருக்காக்கா. ஏலேருந்து இசட் வரைக்கும் எல்லாமே பண்ணி கொடுத்து போறாங்களாம். ஆமா அப்படிலாம் இருக்குது. நம்ம போய் புடவை கொடுக்கறதுல நீ ஏதாவது அங்க வந்து நின்றுட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. அவங்க பேசாம வேற கடைக்கு ஓடி இருப்பாங்க. அவ சொல்ற மாதிரி ஏதாவது குண்டக்க மடக்க பண்ணாம ஒழுங்கா இருக்கணும். நாளைக்கு இதை எடுங்க, அதை எடுங்க, சூப்பரா இருக்கேன், இப்படி இருக்கேன், அப்படி மட்டும் நீ பேசினா மட்டும் போதும். ஐயோ சரி வாங்க 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 வாங்க, லேட் ஆகுது இல்லையா? எங்க மாமியாட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னா ஐயா அதுக்கே ஒரு பாடம் எடுத்து வாங்கணும் போலடி. பெரிய அக்கப்பர் கூட்டுது. எங்க டெம்போவையும் காணா, மீனாவையும் காணா. ஆமா, இவங்க வர வரைக்கும் வண்டி பண்ணிட்டே இருப்பாங்களோ? அதெல்லாம் வண்டி நேரத்தோட அனுப்பி வச்சு நேரம் வண்டி போயே சேர்ந்துருக்கோம். நீ வரையா இல்லையா? உன் தங்கச்சி சேலை கட்டியிருக்காங்களா அம்மா. எங்கிட்ட புல்லட் வண்டியெல்லாம் உட்கார முடியாது அவனால. அதனால அவளையும் போன் அனுப்பி விட்டாச்சு. எல்லாரும் போய் சேர்ந்துருப்பாங்க. நீ வாங்க வாங்க வாங்க. ஏன் மேரமே உட்கார உட்கார நீ உட்கார முடியுமா? நாங்களும் இந்த சேலை தானே கட்டியிருக்கோம், அப்புறம் கோமணமா கட்டியிருக்கோம். ஜெரமா கடை வயசுக்குள்ள போய் பயிர் விட அனுப்பியிருக்கோம். கொஞ்சமா அறிவு இருக்கா? சரி ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க, வரசா போன ஏறுங்க. என்ன இந்த வண்டியில திரும்ப 3 பேரா? வழக்கம் போல தானே சிலிஞ்சிச்சு ஏற்கா. ஏன் மேடம் அப்போ ஒரு காரை பிடிக்கல? சிங்கன ஏசி காரில் போய் இறங்கிட்டு ஏசி காரில் திரும்பி வந்துடுவோம். வித்த காசு காருக்கே வாடகை கொடுத்து சரியா போயிடும்.
முகரே பெரு முகரைய எவ்வளோக்களுக்கு சிக்கனமாக இருக்கணுமோ அவ்வளோக்களுக்கு சிக்கனமாக இருக்கணும்ல. வா முதல்ல என்கிட்ட இருந்து கற்றுக்க. நீ ஒன்றும் கற்றுக்க மாட்டேங்கிறியே. போதும் போதும், உன் பிராணம் எல்லாம் போதும். அன்னைக்கு ஏதோ பிசினஸ் மைண்ட் டேலண்ட் கீழன்னு சொல்லிவிட்டு அதையே ஒரே அடியா பிடிச்சிட்டு உன் இதே பெருமை பேசிக்கிட்டு இருக்கியே. பெருமை பீத்தக்காரி ரெடி. ஏட்டு என்ன பெட்டி கம்மியா இருக்குது? வரும்போது எதுவும் பெட்டி கிட்ட எதுவும் உருவி விழுந்துச்சா? வயிறக்கட்டு போட்டு கட்டின மாதிரி கட்டி இருக்குது. இதில் என்கிட்ட உருவி விழுகுது. 3 மேலே ஒரு 3 அடுக்கு 6 அடுக்கு தானே, சரியாக தானே இருக்குது. அவங்க என்னென்ன கேட்டாங்களோ, நீ என்ன லிஸ்ட்டு கொடுத்தியோ அது எல்லாமே வந்துருச்சு. அப்புறம் என்ன அண்ணே? பார்த்து பார்த்து பார்த்துனே, கீழே அடியில இருந்து பிடிங்கண்ணே. உருவிட்டு கீழே விழுந்துச்சு, சேலை மண்ணு இல்லை விழுந்து போகிறேன். பார்த்து பார்த்துனே, பார்த்து சீக்கிரம் வாங்க வாங்க. ஹலோ எஸ்ஸுஸ்மி ஏக்கா, என்ன பார்த்துக்கிட்டே இருக்க மேலே எங்களையே வா. இல்லை மடி, அடுத்த வீடு தெரியாத கொள்ளாத வீடு, உள்ள போறதுக்கு சங்கடமா இருக்குதே. ஆமாம், உங்களை விருந்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, சங்கடப்பட்டு நிற்கிறாங்க. அலையா வீட்டுக்கு விருந்துக்கு போகிறாங்கன்னு. எக்கோ நம்ம வியாபாரம் பண்ண வந்திருக்கோம்க்கா. வியாபாரம் பண்ணால் போய் தான் ஆகணும். அப்போ நீ இங்கே நின்றுக்கிட்டு நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் இங்கே தெருவிலே நில்லு. வியாபாரம் பண்ண வந்தால் உள்ளே வந்து இருக்கிறதுக்கு இங்கே நிற்கிறதுக்கு உள்ளே வந்து இருக்கிறது எவ்வளோ பரவாயில்ல. வா பேசாம. ஐ வடரசக்கா, வாங்க வாங்க வாங்கக்கா. எப்போ வரீங்க எப்போ வரீங்கன்னு உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க்கா. நீங்க முன்னாடி வந்திருக்கலாம்ல. யாரு? கனிமொழியா? எப்படிமா இருக்க கனிமொழி? என் பேர் கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கீங்களேக்கா. நல்லா இருக்கேங்க்கா. பத்தியா சங்கடமாக இருக்குன்னு சொன்னியாக்கா. கல்யாண பொண்ணே வந்து வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுது. எப்படி உரிமையோட கூப்பிடுது. வா. அத்தா தங்கச்சி, அந்த புடவை எடுத்து போடுப்பா. அந்த ரோஸ் கலரா இருக்குல்ல அந்த பண்டல பிரிங்க. எம்படுப்பா அது? இந்த காமிக்கிறேம்மா. இதுவா? இது 6500 பிரிக்கவா? ஆத்தா அப்படியே முந்தானை எவரிச்சு காமி. எப்படி என்ன டிசைன் எப்படி இருக்குன்னு பாப்பா. டபுள் பாடரா எப்படி பாடறலாம். இருக்கட்டுப்பா, வேலையெல்லாம் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலர்லாம் நல்லா இருக்குதே. இது பட்டு சேலை தானே? பிரிச்சு காமிங்க பிரிச்சு காமிங்க. இந்த பிரிச்சு போட்டு காமிக்கிறேம்மா. என்னக்கா வியாபாரத்துக்கு வந்தோமா இல்லை கல்யாண சாப்பாடு சாப்பிட வந்தோமா? விருந்தெல்லாம் தடப்படலாம் பள்ளமாக இருக்குதே. நல்ல மனுஷ மக்கள் இப்படித்தான் இருக்கணும். ஆமாம், மீன்மா அலையா விருந்துக்கிறியா வந்து சொன்னேன். எப்படி கவனிச்சா பத்தியா? இவங்க பேசாமல் சாப்பாடை போட்டு விட்டு சேலையிலேயே கழுவி விட்டு போகிற மாதிரி இருந்தால் சரிதான். அத்தோ